சைவ தமிழ் மன்றம் நடாத்திய இளம் சைவ பண்டிதர்கள் மற்றும் சைவ பண்டிதர்களுக்கான பட்டமளிப்பு விழா நேற்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு தமிழ் சங்க மண்டபத்தில் சைவ தமிழ் மன்றத்தின் தலைவர் சைவ புலவர் சைவ பண்டிதர் பேராசிரியர் தி சதானந்தன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருமுன்னிலையாக அதிதியாக கொக்கட்டிச்சோலை தாண்டோண்டீஸ்வர பிரதம குரு சிவஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் கலந்து கொண்டார். முன்னிலை அதிதிகளாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாசார பீடாதிபதி கலாநிதி குணபாலசிங்கம், இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ரவிச்சந்திரன், மட்டக்களப்பு தமிழ் சங்க தலைவர் சைவ புலவர் ரஞ்சிதமூர்த்தி, மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி தர்மசீலன், மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாசார உத்தியோகஸ்தர் குணநாயகம், அம்பாறை மாவட்ட இந்து கலாசார உத்தியோகஸ்தர் ஜெயராஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சைவ தமிழ் மன்றத்தின் ஸ்தாபகர் கலாபூசணம் தில்லைநாதன் அவர்கள் இளம் சைவ புலவர் மற்றும் சைவ புலவர் பட்டங்களை பெறுபவர்களை சத்திய பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்வினை நடாத்தியதைத் தொடர்ந்து இளம் சைவ புலவர் மற்றும் சைவ புலவர் பட்டங்களையும் வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது அதிதிகளாக கலந்து கொண்டவர்களும் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வைத்தீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களையும் இன்முகத்துடன் இருகர கூப்பி வரவேற்று மற்றும் கௌரவ இருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் கிழக்கு பல்கலைக்கழகம் திருத்தூர் மட்டக்களப்பு தமிழ் சங்கம் சைவ புரவலர் வி வஞ்சிரமுட்டி, மாவட்ட இந்து கலாசார உத்தியோகர் மட்டக்களப்பு திரு குணநாயகம், அடுத்ததாக கௌரவிப்பு செய்வதில் சைவ தமிழ் மன்றமானது உண்மையில் பெருமை கொள்கிறது. சத்திய பிரமாணம் செய்வதற்கு ஓம் நம சிவாய. முழுமுதல் இறைவனை வலுவாது மனத்தால் முன்னி தமிழ் மொழியும் தமிழ் குலமும் தெளிதறிந்து உயர்சைவ செந்நூல் முற்பல மகேச என்ற நிலைக்கு இந்த சைவமும் தமிழும் பின்னி பிணைந்த நிலையில், அதாவது இறைவனுடைய திரு நந்தி எம்பெருமானுடைய பெருமையே அறத்தை கூறுகின்றது.
அறத்தின் மேலேதான் இறைவன் இருக்கின்றார். அறமின்றி இறைவனில்லை, சைவமின்றி தமிழில்லை, தமிழின்றி சைவமில்லை. சைவ நெறியிலே சகல மனு தர்மங்களும் கூறப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் சைவமின்றி தமிழில்லை, தமிழின்றி சைவமில்லை என்று கூறுகின்றார்கள். பின்னே நின்று பிறவி பெறுவதன், முன்னே நின்று முயல்வார் நிலை, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று கூறுகின்றார் திருமூல நாயனார். அந்த திருமந்திரத்திலே இதை சொல்லப்படுகின்றது. திருமந்திரத்தில் என்ன சொல்லுகின்றது என்றால், தமிழை நன்றாக வளர்க்க வேண்டும், தமிழிலே தான் தன்னை பாட வேண்டும், தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும். இறைவன் திருமூல நாயனாருக்கு கட்டளையிட்டதாக கூறுகின்றார். ஆகவே தமிழின்றி சைவமில்லை, தமிழின்றி சைவமின்றி தமிழில்லை என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு ஒன்றுமில்லை. அந்த வகையில் இந்த தமிழ்ச்சங்கம், அதாவது சைவ தமிழ்ச்சங்கம் என்ற நிகழ்வை நடத்தி இந்த பண்டிதர்களை வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டி அவர்களை பாராட்டுவதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதேபோன்று பல நிகழ்வுகள் இந்த தமிழ்ச்சங்கம் செய்ய வேண்டும், தமிழ் வளர வேண்டும், சைவம் வளர வேண்டும் என்று கூறுகின்றேன். எல்லாம் வல்ல சாந்தோண்டீஸ்வர பெருமானுடைய திருவருள் கடாட்சத்தினால் அவைகளை கூறுகின்றேன். அதற்காக மற்ற மொழிகள் ஏனைய மதங்கள் அழிந்து போகணும் என்று கூறவில்லை. எமது சைவ சமயத்திலே தான் மன தர்மம் இருக்கின்றது என்பதை இங்கே உறுதியாக கூறுவதற்காகவே அவைகளை கூறினோம். எல்லாம் வல்ல சாந்தோண்டீஸ்வர பெருமானுடைய இந்த நிகழ்வை இன்றைய நாளிலே மங்களகரமாக நடத்தி முடிக்க நல்ல ஆசி வழங்குவார் என்பதோடு இந்த நிகழ்வை தொடர்ந்து இதேபோன்று பல மங்களகரமான நிகழ்வு நடக்க எல்லாம் வல்ல சாந்தோண்டீஸ்வர பெருமானுடைய திருவருள் கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி அமைகின்றனர். இந்த சைவ தமிழ் மன்றம் 2019ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து 2020ஆம் ஆண்டு பதிவு செய்து சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சைவமும் தமிழும் சேர்ந்தபடியான ஒரு பட்டத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு சைவ பண்டிதர் பட்டம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் தொடங்கினோம். இதன்படி இன்று 5வது பட்டமளிப்பு நாளை விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கோவிட்-19 இலங்கை நாட்டின் பொருளாதார சிக்கல் இவற்றினால் முதல் 3 பட்டமளிப்பும் விழா இல்லாமலே செய்யப்பட்டது. 2024இல் முதலாவதாக நாங்கள் பட்டமளிப்பு விழாவை செய்தோம். இது 2வது பட்டமளிப்பு விழா, 5வது பட்டமளிப்பு அமல். இதுவரை இளஞ்சைவ புலவர்களாக 17 பேரும் இளஞ்சைவ பண்டிதராக 17 பேரும், சைவ பண்டிதராக 11 பேரும் பட்டமளிப்பை பெற்றுள்ளனர். இன்று 8 இளஞ்சைவ பண்டிதர்கள் தங்களது பட்டத்தை பெற இருக்கின்றனர். எங்களுடைய சைவ பண்டிதர் பட்டம் என்பது நாங்கள் தரத்தையும் எங்களது சைவத்தின் சிறப்பையும் ஊன்றுவதற்காக, நிலைநாட்டுவதற்காக, எங்களுடைய தரத்தை பேணி இதை எங்களுடைய இலங்கை கல்வி தரமட்ட அமைப்புக்கேற்றவாறு ஸ்ரீலங்கன் எஜுகேஷனல் குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க்கின் அமைப்புக்கேற்ப நாங்கள் ஒழுங்குபடுத்தியுள்ளோம். இதன்படி இளஞ்சைவ பண்டிதர் என்பது 60 கிரெடிட் கொண்ட ஒரு பாடத்திட்டம். எங்களுடைய ஸ்ரீலங்கா குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க் லெவலில் 4வது SLPF 4 மட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாடத்திட்டம்.
அதன்படி சைவ பண்டிதர் என்பது 120 கிரெடிட் கொண்ட ஒரு பாடத்திட்டம். இலங்கை ஸ்ரீலங்கன் குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு ஸ்பெஷல் டிகிரி விசேட சிறப்புமானி பட்டங்களுக்குரிய பாடத்திட்டத்தை சமப்படுத்துவதாக ஒரு சிறப்புமானி பட்டதாரிக்குரிய மட்டத்தை கொண்டதாக 120 கிரெடிட்டை கொண்டு நாங்கள் சைவ பண்டிதர் பாடத்திட்டத்தை ஒழுங்கமைத்துள்ளோம். அந்த SLPS 6 என்ற அந்த பாடத்திட்டத்தில் முக்கியமாக ஆய்வு கட்டுரை ஒன்று இருக்க வேண்டும். ஆய்வு கட்டுரை இல்லாமல் அந்த SLPS 6ஐ அடைய முடியாது. இதன் பிரகாரம் இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய சைவ பண்டித பரீட்சைக்கு தோன்றிய 3 பேரில் ஆய்வு கட்டுரை ஒரே ஒருவர் மாத்திரமே சமர்ப்பித்திருந்தார். அவர் வெளிநாட்டில் உள்ளதால் அவர் இன்று சமூகம் அளிக்க முடியாமல் போய்விட்டது. எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பின் போது இன்அப்சென்சியா என்பார்கள். வருகை தராவிட்டாலும் பட்டமளிக்கும் செயற்பாடு அங்கு உள்ளது. ஆனால் எங்களால் அதை செய்ய முடியாது. ஏனெனில் நாங்கள் இந்த பட்டத்தை வெறுமனே சான்றிதழ் அளிப்பதாக கொள்ளவில்லை. சத்தியப்பிரமாணம் எடுத்து சைவ சமயிகளாக எங்களுடைய வாழ்க்கையை சைவ பண்டிதருக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்போம் என்ற உறுதிமொழியுடன் இந்த பட்டத்தை பெற வேண்டும். ஆகவே நேரடியாக மட்டுமே இந்த பட்டமளிப்பை நடத்த வேண்டிய நிலைமை நாங்கள் உள்ளதால் இம்முறை வெறுமனே 8 பேர் மாத்திரமே இளஞ்சைவ பண்டிதர் பட்டத்தை பெறுகின்றனர். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கூற வேண்டிய விடயம், இந்த விழாவினை ஒழுங்குபடுத்த 2024 நாங்கள் உத்தேசித்த போது எங்கு நடத்துவது என்பது எங்களுக்கு கருத்து கெடுத்தோம். மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் மட்டக்களப்பு மாநகரத்தின் முன்னுக்கு எல்லையில் உள்ளதால் அதை கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தோம். அது மட்டுமல்ல, தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மட்டக்களப்பின் ஒரே ஒரு சைவ புரவலர் என்றுமே எங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் ஒரு பாசிட்டிவ் மோட்டிவோடு இருக்கும் ஒரு பெருந்தகையை தலைமையாக கொண்ட மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தில் இதை நடத்துவோம் என்று முடிவெடுத்தோம். எடுக்கும் பொழுது இவ்வாறு ஒரு 50-30 பேர் கூட தான் வருவார்கள். இதே நேரம் ஒரு மியூசிக் குரூப்பாக மியூசிக் ப்ரோக்ராமர் களியாட்டமாக இருந்தால் இங்கு நாங்கள் போலீஸ் டிராஃபிக்கை கூப்பிட்டு நடத்த வேண்டிய சிச்சுவேஷன். ஆனால் நாங்கள் படிப்படியாக ஒவ்வொரு செயற்பாடையும் எங்களுடைய நான் ஏற்கனவே கூறியது போல் எங்களுடைய தரத்தையும் எங்களுடைய சமயத்தினதும் சைவத்தினதும் தமிழினதும் தரத்தையும் சிறப்பையும் என்றுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாங்கள் எங்களுடைய விழாக்கள் நடத்த வேண்டும் என்று இந்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரே மிகவும் காத்திரமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் இவன் முழு பேரும் இன்னொரு தொழிலை 100% முழு நேர தொழிலாக அனைவரும் நாங்கள் அது தவிர இவ்வாறு ஒரு செயற்பாடை மட்டக்களப்பில் சைவமும் தமிழுக்கும் ஏற்றவாறு செய்ய வேண்டும் என்று இந்த சைவ பண்டிதர் பரீட்சையை நடத்தி கொள்ளும். இந்த பரீட்சை பல இடத்தில் சென்றிருக்கின்றேன். இலங்கையினுடைய பல பாகங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். ஆனால் இந்த உங்கள் தேசத்திலே கிடைக்கின்ற ஒரு வரவின் உபசரிப்பு உணவு பரிமாறல் எங்கும் பார்க்க முடியாத அதனை இங்கே மகிழ்ச்சி என்ன திருமுன்னணி உரைக்கு ஒரு கௌரவமாக ஐயாவை கூப்பிட்டு ஐயா இரவெல்லாம் கூட சிந்திக்க. ஆனால் நான் யதார்த்தமாக நாம் அனுபவிக்கின்ற விடயங்களை மனம் திறந்து மனம் தொட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு செவ்வையான கருத்து பரிமாறலாக ஒரு சிறப்பாக அமையும் என நம்புகின்றேன். அந்த எண்ணத்துடன் மேலும் பல
விடயங்களை என் மனத்துள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை இங்கே பகிர வேண்டும் என்று சொல்கிறோமா. சைவத்தினை அனைவரும் வளர்க்க வேண்டும் என்கின்ற தேவை எம் தேசத்திலே மிகவும் ஆணித்தரமான ஒரு வேரூண்டிய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது அனைத்து விதமான சுதந்திரங்களும் அல்ல வழிபாட்டு சுதந்திரங்கள் இவ்வாறு பலவற்றை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது ஏனைய இன்னொரு விதத்திலே நாம் அனுபவிக்கின்ற இடம். ஆனால் எம்மவர்களாக சமயத்தினை நாம் வளர்க்கின்றோம், தமிழை நாம் வளர்க்கின்றோம் என ஒரு சில குழுவினர்கள் தேவையற்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வதாலும் அல்லது தேவையற்ற வகையிலே எம்மவர்களை குரலுரை செய்வதாகவும் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்து எமக்கு நாமே எதிராளியாக வந்து கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இந்த சூழலில் நமது சைவ தமிழ் மன்றமானது தமிழும் சமயமும் இரண்டும் ஒன்றே, வேறு வேறு அல்ல என்கின்ற வகையில் தமிழையும் சமயத்தினையும் இணைந்த வகையிலே போற்றுதல் செய்வதுடன் தமிழ் உணர்வுடன் சமயத்தை கொண்டு நடாத்துவது அல்ல வழிப்படுத்த விளைவது மிகவும் மகிழ்ச்சிக்கு உரியது. அதற்கும் நமது பாராட்டுங்கள். மேலும் இந்த சைவ தமிழ் மன்றம் தன்னுடைய செயல்பாடுகள் கூடாக மன்றத்தினுடைய செயல்பாடு கட்டுக்கோப்பு மிக்கதாக காணப்படுகின்றது. இன்றைய நேரப்பொழுது முதல் கொண்டு 5 நிமிடங்கள் நான் பிந்தியிருந்தாலும் கூட அந்த நேரத்திற்கு விழாவை ஆரம்பிக்க வேண்டும் என ஆரம்பிக்கிறேன். இங்கேதான் அந்த சைவ தமிழ் மன்றமானது தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கட்டுக்கோப்புக்கு நாம் தலைவணங்குகிறோம், பாராட்டுகளை பகிர்ந்து. மேலும் ஒவ்வொருவருடைய செயலும் ஏனையவர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும். அதை விடுத்து அவர்களை மனம் கோணும் முகமாகவோ அல்லது வேறு ஏது இன்னர்களுக்கோ உள்ளாகுவதை ஆகும். சிலரது செயற்பாடு சிலரது ஒரு தனிப்பட்டவராக இருக்கலாம், ஓர் அமைப்பாக இருக்கலாம். அவ்வாறானவர்களுடைய சில செயற்பாட்டின் ஊடாக தனிப்பட்டவர்களோ அல்லது ஒரு குழுவானவர்களோ இணைந்து ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் சமயத்தினை வளர்க்கின்ற ஒரு பாங்கு சிறப்பு பெறுகிறது என்றால் அது மிகையாகும். அந்த வகையில் நமது சைவ தமிழ் மன்றமும் இவ்வாறான சில செயற்பாடுகளை எதிர்கொண்டு பலரும் இணைந்து இந்த மண்ணிற்கே உரித்தான வகையிலே ஒற்றுமையுடன் தங்களுடைய செயற்பாட்டினை முன்னெடுக்கின்றனர். அதுவும் பாராட்டுதலுக்குரியது. ஒரு வகையிலே இந்த சைவ தமிழ் மன்றம் உதயமாவதற்கும் அதனுடைய பணிகள் மேலும் சிறப்பு பெறுவதற்கும் இலங்கையிலே ஒரு தரமான ஒரு பாடத்திட்டத்துடன் அமைந்திருக்கின்ற ஒரு பட்டமளிப்பு, தனிப்பட்ட வகையில் பட்டமளிப்பு என்று சொன்னால் அது சைவ தமிழ் மன்றமே. ஐயா வந்து சைவ தமிழ் கூட்டபடியாக அந்த மன்றத்தை பற்றியே பாராட்டினார் நினைக்க வேண்டாம். உண்மையிலே உள்ளதை சொல்ல வேண்டும் என நான் முதலிலே சொல்லிவிட்டேன். நாம் சில வேதனைகளை அனுபவிக்கின்ற பொழுது அந்த வேதனைகளுடைய வெளிப்பாடாக ஊக்கத்துடன் இன்னும் பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அந்த வகையிலே அந்த வேதனைகளை தருபவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி சொல்ல வேண்டிய சூழல் கொண்டு இது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் ஊடாக
உரியவர்களுக்கு உரிய வகையிலே போய் சேர வேண்டும் எனவும் நான் இறை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து வரப்போகின்ற செயல்களை பற்றி நாம் பிறகு சிந்திக்கலாம். மேலும் இந்த சைவ தமிழ் மன்றத்துடைய தன்னுடைய உரையிலே பாடத்திட்டத்தை பற்றி கூறியிருந்தார். அவர்களுடைய பாடத்திட்டத்திலே எம்மவர்களாக எம் தேசத்தவர்களாக எமக்காக பல பெரியவர்கள் பல்வேறு ஆக்கம் மிக்க சிறப்பு மிக்க பணிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வரிசையிலே தமது அன்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் எனது கூட்டநாயகராக இருக்கக்கூடிய சிவாகம ஞானபாடு ஸ்ரீ சானா குமாரசுவாமி குருக்களையார் அவர்கள், அதுபோல் அருணாச்சல தேசிகர் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நம்மளுடைய ஆக்கங்களும் அவர்களுடைய வெளியீடுகளும் நூல்களும் இந்த பாடத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சிக்கு. இதனை நாம் மீண்டும் மீண்டும் பாராட்ட ஏனென்று சொன்னால் அன்புக்கும் போட்டுதலுக்கும் உள்ளிட்ட பலர் இவர்கள் வரிசையிலே பல சைவ சான்றோரும் பல அந்தன சிரேஷ்டர்களும் மிகவும் வியக்கத்தக்க வகையிலே பெரும்படி ஆற்றியிருக்கின்றார்கள். தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் தமது குருக்களையா அவர்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டோம்னால் எனக்கு அதீத உரிமை இருப்பதனால் அதனை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய வயது வருடங்களோ 71. ஆனால் ஐயா அவர்கள் இயற்றியிருக்கக்கூடிய நூல்கள் சிறு நூல்களுடைய எண்ணிக்கை என நாம் பார்ப்போமானால் 59 நூல்கள் 60 நூல்களுக்கு பார்க்கலாம். வாழ்ந்திருக்கக்கூடிய 71 வருஷத்தில் 60 நூல்கள் எழுதியிருக்கிறான்னு சொன்னால் மிகவும் வியப்புக்குரியவருடையது. இப்பொழுது நவீனத்துவம் கணனிமயம் அத்தனையும் நமது உள்ளங்கைக்கு உள்ளேயே இருந்து கொண்டு கூட ஒரு புஸ்தகத்தை எழுதுவதனால் நாம் எவ்வளவு தூரம் இடர்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே இப்பொழுது உள்ளது போல ஒன்றுமே அச்சு கோர்த்துத்தான் அங்கே புஸ்தகங்களை வெளியீடு செய்ய வேண்டிய நிலை. அவற்றை எல்லாவற்றையும் இவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்று பார்க்கும்போது மிகவும் இயல்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறு நமக்காக முன்னோர் பலர் செய்திருக்கின்றார்கள். இதனை நாம் அறியாமலோ அல்லது கண்டுகொள்ளாமலோ கண்டும் காணாமலோ இருக்கின்றோம் என்பது மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம். அதற்கு ஒரு மருந்திடுவது போலவே சைவ தமிழ் மன்றம் சிறப்பான வகையிலே அவர்களை கௌரவிக்கும் முகமாகவும் தங்களுடைய பாடத்திட்டங்களிலே ஏனைய வழியையும் வாங்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்கு. இந்த தருணத்திலே பல்கலைக்கழகம் சார்ந்த நிலையில் எமது முன்னோர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் தமிழுக்காகவும் சரி சமயத்துக்காகவும் சரி ஏனைய விடயங்களை இன்று கூட நாசாவில் கூட பலர் பணிபுரிந்து தமிழ் பெரியவர்கள் பணிபுரிந்து மறைந்திருக்கின்றார்கள், ஓய்வு நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை உலகம் இயக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் நமக்கு அதை பற்றி தெரிய போகின்றார். ஆகவே அவர்களை நாம் அடையாளம் படுத்த வேண்டும் என்பது ஒரு யதார்த்த நிலைக்கும் ஒரு அத்தியாவசியமான சூழ்நிலைக்கும் நாம் இருக்கின்றோம். ஆகவே பல்கலைக்கழகங்கள் சார்ந்த நிலையிலே அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது மாணவர்களுக்கு அவருடைய படிப்பினுடைய ஒரு பகுதியாக வழங்குகின்ற அந்த கட்டுரைகள் ஆய்வுகள் சமர்ப்பிக்கின்ற பொழுது எம்மவர்களுக்கு நிச்சயமாக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை
இன்னும் ஒரு அதீதமான நம்பிக்கையாக இருக்கின்றேன். ஏனென்றால் பல்கலைக்கழக சார்ந்த பெரியவர்கள் குணவாக பலர் இங்கே இருக்கின்றார்கள். அதனால் இது பொருத்தமாகவும் இருக்கின்றன. நம்மவர்கள் பற்றி பல்கலைக்கழகத்திலே பல்வேறு விதமான ஆய்வுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதனை நாம் எதிர்பார்க்கின்ற வகையிலே இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என சுருக்கமாக ஒரு பல்கலைக்கழகத்திலே குமாரசாமி நூற்களையால் ஒரு ஆய்வு செய்கின்ற ஒரு மாணவன் செய்து அவருடைய கல்வி. இன்னொரு மாணவன் தன்னுடைய இன்னொரு பகுதிக்காக ஆய்வு செய்ய வாழ்வினை போதித்து இருக்கின்றது. அதனை உணர்ந்தவர்களாகத்தான் சைவத்தமிழ் மன்றம் சிறப்பான செயற்பாடுகளை இயற்றிக் கொண்டு இருக்கின்றது. சுருக்கமாக தமது வாழ்வியல் கிரியைகளிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தினை நாம் பார்க்கின்ற பொழுது அவை நமது வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் உறுதிபட செய்வதாகவுமே இருக்கின்றன. அந்த வகையிலே நமது சமயமானது, இந்த தொன்மையான சமயமானது, ஆதியின் அந்தோமிலா இந்த பெருமானை முழுமுதலாக கொண்ட இந்த சமயமானது வாழ்வியலை போதித்துக் கொண்டு இருக்கின்றது. அதனை தெளிவாகவே நமது சைவத்தமிழ் மன்றம் எதிர்கால சந்ததியினருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது அமைச்சர் வருகின்ற சிவராத்திரி வருகின்ற 2-3 நாட்களில் வருகின்றது. சிவராத்திரி விரதத்திற்கு பல்வேறு விதமான காரணங்களும் புராண இதிகாச கதைகளும் ஆதாரமாகவே இவை ஒரு புறம் இருக்க, நாம் விஞ்ஞான ரீதியில் இந்த சிவராத்திரி விரதத்தை நாம் பார்ப்போமானால் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே ஒரு அறிக்கை கடந்த 10 நாட்களுக்கு முன்பதாக நாம் CNN தொலைக்காட்சிக்காக காண கிடைத்தோம். அதாவது முழுமையான தகவலை என்னால் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. சில தகவல்கள், அதாவது சூரியனிலே இருந்து வருகின்ற அந்த ஒளிக்கற்றை ஒளிவீச்சுக்களை போலவே இன்னொரு ஒளிவீச்சு இங்கே செய்திருக்கலாம் பூமிக்கு வருகிறது. அதனுடைய வீச்சுத்தன்மை இந்த சிவராத்திரி காலப்பகுதிகளில், அதாவது 5 சிவராத்திரிகள் இருக்கின்றன. இந்த 5 சிவராத்திரி காலப்பகுதியில் அதீதமாக வந்து உள்ளே இறங்குவதாக அங்கே காணப்பட்டு ஒரு குறிப்பு கூறியிருக்கின்றனர். அதுவும் இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற மாசி மாத சிவராத்திரி தினத்திலே மிகவும் அதிகமாக வரும். அது நமது உடலுக்குள்ளே எவ்வாறு செல்லும், எவ்வாறு நிற்கையில் செல்லும் என நாம் பார்ப்போமானால், ஒரு உபவாசமான நிலையிலே நிமிர்ந்தவாறு நாம் நிற்கின்ற பொழுது உச்சியினூடாக உள்ளே செல்வதாக அந்த ஆய்வு சொல்லுகிறது. நாசாவுடைய ஆய்வு அதனூடாக நமக்கு கிடைக்கின்ற சக்தி அபாரமானதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கையிலே இந்த சிவராத்திரியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கையிற்கும் எத்தனை விடயங்களை பகிர்கின்றன. நாம் ஒரு விஞ்ஞான ரீதியிலே இவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் என்றோன்னு நாங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றோம். ஆனால் அன்றே நமது முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள். சமயத்தினூடாக வாழ்வியல் எவ்வாறு வளர வேண்டும். தொடர்ந்து நாம் ஆலய வழிபாடுகளை எடுத்துக் கொள்கையிலே திருமுறைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருமறைகளுக்கு, அதாவது வேதங்களுக்கு எவ்வளவு தூரம் சக்தி உண்டோ அதே அளவு சக்தி திருமுறைகளுக்கும். ஆகவே இரண்டினையும் சமாந்தரமாக பேண வேண்டிய ஒரு கடப்பாடு உண்டு. ஆனாலும் பூஜையிலே நாம்
சொல்லுகின்ற மந்திர உச்சாரணங்கள், மொழி மூலமான பகிர்வுகளும் ஆற்றுகைகளும் இந்த ஆலயம் சார்ந்த நிலையிலே ஆரம்பத்தில் நடைபெறுகின்றன. திருமுறைகளுக்கும் தமிழுக்கும் நாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை உணராத தன்மையினால் ஒரு சிலர் இது ஆகவே தமிழை நாம் சிறப்பாக பேண வேண்டும், திருமுறையை நாம் சிறப்பாக பேண வேண்டும் என சில தவறுதலான செயற்பாடுகளை சிலர் செய்வார்களானால் அதனூடாக நமக்கு கிடைக்கப் போவது இதனையும் நாம் ஒவ்வொருவரும் மனதிலே இத்தனை விடயங்களையும் சுருக்கமாக நான் இங்கே கூறியிருக்கின்றேன். ஏன் என நாம் பார்ப்போமானால் எதிர்காலமானது இளம் சமுதாயமாக இருக்கக்கூடிய உங்களிடம் கையளிக்கப்படுகின்றது. இந்த மன்றத்தினுடைய செயற்பாடை மட்டுமல்ல சொன்னால் ஆரம்பகர்த்தாவாக காப்பாளராக இருக்கக்கூடிய திறனாளர்கள் இன்று நிதானமாக அமைதியாக இருந்து அடுத்த தலைமுறையிடம் கையளித்து நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளை பார்த்து கொண்டு இருக்கின்றனர். ஆகவே ஒரு தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டு நடைபெறும். இதனை அடுத்த தலைமுறைக்கு மீளவும் கையளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆகவே இந்த தருணத்திலே இவ்வகையான கருத்துக்களும் உங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சில கருத்துக்களை மனந்திறந்து உள்ளார்த்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வண்ணம் நான் இங்கே பகிர்ந்திருந்தேன். இந்த சந்தர்ப்பம் கிடைப்பது பெரும் மகிழ்ச்சி. மேலும் இளையவர்கள் என்று நாம் கூறினோம். இந்த இளையவர்களுக்கு வழங்குகின்ற ஒவ்வொரு விதமான ஆர்ப்பரிப்பு மிக்க தூண்டுதல் மிக்க சிந்தனைகளை அவர்களை மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த செயலின் ஊடாக அடுத்த சந்ததிக்கு மூன்றாவது நான் ஐயாவை முதல் பேசுவதில்லை, இரண்டாவது அதிகமாக பேசுவதில்லை. இன்று நான் இந்த பேச்சை தலைவர்களிடத்திலே கேட்டிருந்தேன். நான் சிறு உரையாற்ற காரணம், தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்கள் வகையிலே என்னை நோக்கி சில கேள்விகள் வைக்கப்பட்டது. அவைகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. சைவமும் தமிழும் ஒன்று என்றது எங்களுடைய பலம் பெறும் புதுமையான ஒரு செயற்பாடு கூட. அதற்கு இணங்க புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள், திருக்குறள் உட்பட இன்னும் பல அதை தொடர்ந்து பல இலக்கியங்கள் வந்திருக்கின்றது. இந்த சைவத்தை பற்றிய விடயங்கள் தமிழ் இன்னூடாக வந்ததா சைவத்தினூடாக வந்ததா என்று வேறுபாடு அவர்களுக்கு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த சைவ தமிழ் மன்றம் கட்டக்கிழப்பு தேவை. காரணம், தமிழ்ச்சங்கம் தமிழ் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடுகள் மற்றும் அதனுடைய விழுமியங்கள் தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள். இதில் மதமும் அரசியலும் எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தில் இல்லை. இதை வைத்து வேறுபடுத்தவில்லை. இங்கே தமிழ் சங்கத்தினுடைய செயல்பாடு எந்த சமயமாக இருந்தால் அரசியலை நாங்கள் உருவாக்குவதில்லை. எந்த சமயத்தை சேர்ந்த இலக்கியவாதிகளும் இங்கே வரலாம், அவர்களுடைய செயற்பாடுகளை செய்யலாம் என்கின்ற அந்த கோட்பாட்டிலே அந்த தமிழ்ச்சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய பேச்சுமுறை கொடுக்கப்பட்டது. 11 மாதம் முதலாம் தேதி தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையில் தமிழ்ச்சங்கம் 1968ஆம் ஆண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது வாழ்ந்த புலவர்களும் பெரும் எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், அரசியல்வாதிகள், சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்தார்கள்.
அப்படியாக அந்த தமிழ்ச்சங்கம் வளர்த்து வருகின்ற காலத்திலே எங்களுடைய கலாநிதி தில்லைநாதன் ஐயா அவர்களும் இந்த சங்கத்திலே தலைவராக இருந்திருக்கின்றார். உண்மை நான் தலைவராக அவரையும் நான் பதிவு செய்கிறேன். இவைகளுக்கெல்லாம் எங்களுடைய கதையல்ல, இவைகளுக்கு வரலாறு உள்ளது. வரலாறு பார்க்கும் போது அதை அதே போன்று இந்த இங்கே ஒரு கேள்வி ஒன்று தலைவருடைய தலைமையுடைய சொல்லப்பட்டது. தமிழ்ச்சங்கமும் இந்த சைவ தமிழ் மக்களும் சேர்ந்து நிகழ்வுகளை நடத்த வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அதை மிக பெருமையோடும் தேவையுடனும் அதை வரவேற்றுக் கொள்வோம். என்ன சொன்னால் இந்த தமிழ்ச்சங்கமானது தமிழ் சார்ந்த விடயங்கள் அனைத்தும் பொதுவாக ஒரு அமைப்பு. இன்று எங்களுடைய நிர்வாகம் இருக்கின்றது, அதில் நான் தலைவராக இருக்கின்றேன். நாளை வேற ஒருத்தர் வேறாக இருக்கிறேன். யாரும் வரலாம், யாரும் தமிழ்ச்சங்கத்திலே அங்கத்தவர்கள் சேரலாம். எப்படியாக தமிழ் சம்பந்தப்பட்ட விடயங்களை நடத்தலாம். இது எந்த விதமான பாகுபாடோ அல்லது வரம்புகளோ இல்லை. அப்படியெல்லாம் நாம் நடத்தவில்லை, பதிவு சேர்ந்து செய்யலாம் என்பது ஒரு பதிவு. இரண்டாவது, அதிலும் குறிப்பாக இந்த சைவ தமிழ் மன்றம் என்ற விடயத்துக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்வதை நாங்கள் அனைவரும் சேர்த்து செய்வோம். இந்த மாவட்டத்திலே தற்பொழுது பார்க்கின்ற போது தற்காலத்திலே பல புத்தக வெளியீடுகள் நடைபெறுகின்றது. அந்த வரிசையை பார்க்கின்ற போது நமது நாட்டிலே இப்போ தற்பொழுது கூடுதலாக தற்காலத்திலே கூடுதலாக புத்தக வெளியீடுகள் எல்லாம் நடைபெறுவது நமது மட்டக்களப்பு மாவட்டம். அதை தமிழ்ச்சங்கமும் பல நிறுவனங்களும் சேர்ந்து செய்கின்றது. அது புலம்பெயர்ந்தவர்களுடைய இலக்கியவாதிகள் தமிழர்களுடைய புத்தகங்கள் பெரிதாக அதிகமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு களம் இங்கே இல்லாத காரணத்தில் அவர்களை அனைவரையும் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம், அவர்களோடு தொடர்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உலக தமிழர் மாநாட்டில் நடைபெறுகின்ற இடங்களில் எல்லாம் தமிழ்ச்சங்கத்தில் சேர்ந்தவர்கள் போய் உரையாற்றுகிறார்கள். அவர்கள் போய் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் சார்ந்து அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். மற்றும் இதுக்கு மேலாக இங்கே எங்களுடைய தலைவர் இந்த தலைமுறையை இதை கொடுத்திருந்தார். ஒரே ஒரு சைவ புரவல் இங்கே இருக்கின்ற எங்களுடைய நான் என்றும் என்னுடைய மதிப்புக்குரிய கலாநிதி தில்லைநாதன் ஐயா 2010ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வந்தார்கள். வந்து பேசினார். தம்பி உங்களுக்கு நாங்கள் பட்டம் தரப்போம், அதை கேட்டுக்கொள்ளப்போ 3 பேர் வந்தாங்க. இப்போ என்னுடைய காரியாலயத்திற்கு அதிகமான விருதுகளும் எல்லாம் எனக்கு கருதில்லை. எனக்கு அதிகமான விருதுகளுக்கு நான் இருக்கின்றது. நான் அப்படிப்பட்டதில்லை. 1968ஆம் ஆண்டிலே பிடி அரசனுக்கு இந்த சட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு யாருக்கும் வழங்கப்படவில்லை. இங்கே ஒரு சைவ புரவலர் இல்லை என்று சொன்னார். அதற்கு மேலாக சொன்னார், ஒரு பட்டம் என்பது ஒரு குருவின் முன்னிலையிலே ஒரு பேராசிரியர்களுடைய கைகளினால் வழங்கப்படுவதுதான் பட்டம். இங்கே 1000 பட்டங்கள் இருந்தால் எங்களுக்கு தெரியாமல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் எழுதி கொண்டேன். அதற்கிடங்க எங்களுடைய சுவாமி குருநாதர் இசைநடன கல்லூரியிலே அந்த பெருவிழா நடைபெற்றது. அங்கே சைவ புலவர்களுக்கு இளம் சைவ புலவர் இந்த பட்டமளிப்பு விழாவிலே வழங்கப்பட்டது. ஆகவே அந்த பட்டம் எனக்கு மிகவும் பிடித்தமானது. என்ன சில இடத்திலே சைவ புலவர் என்று பேசுவார்கள். அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வந்து கடவுள் மீது நான் சைவ புலவர் அல்ல, சைவ புலவர். மிக ஒரு இலகுவாக நான் கையாளக்கூடிய சைவ புலவர் என்றால் பெரிய விஷயம். படித்து பரீட்சை எழுதி பட்டம் பெற்று வருகிறது. இது அப்படி இல்லை. இலகுவாக ஒரு பெரிய மட்டத்தை ஐயா அவர்கள் வழங்கினார். ஐயாவினுடைய அக்காலத்திலே அவர் தலைவராக இருந்தார். சைவ புலவர் சங்கத்துக்கு மட்டக்களப்பு பிரதேசத்தில் அவர் வழங்கி வைத்தார். அதற்காக இலகுவாக லேசாக ஓசிலேயே சில புலவர் பட்டங்கள் கிடைத்திருக்கிறது. சந்தர்ப்பம் தான் தலைப்பது புலவர் அதுக்கு புலவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறைவு. சைவ புலவர்னா பல கட்டுப்பாடுகள் கதைகளுக்கு இல்லாமல் இருக்கு. நம்ம தூக்கிட்டார் சைவத்தை வச்சு நான் என்னுடைய பெயர்கள் நாம் அதிகமான காலங்களில் அவை பயன்படுத்தவில்லை. சில வேளையில் சில எப்படி வந்து வெளியில் வந்து இப்போ என்னுடைய பெயரை சைவ புலவர் ஆட்சியை கொடுத்தார்கள். இயற்கை
அதனுடைய பொருள் அறிந்து அதில் கடமை அறிந்து நான் செய்து வருகின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். சமூகத்திலே மற்றவர்களுக்கு என்ன கணிப்பது தெரியாது. அப்படியாக நான் நினைக்கிறேன்.